ஒரு காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகரம் என்ற அழகான ஒரு பேரரசு இருந்தது. அது உலகிலேயே மிகச் செல்வமிக்க அரசுகளில் ஒன்றாக இருந்தது. அதனால் மக்கள் அதை பொன்னிற பறவை என்று அழைத்தார்கள். விஜயநகர மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இன்று தீபாவளி எங்கும் தீபங்கள் ஒளிர்கின்றன. வீடுகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் சிரித்துக்கொண்டே ஓடுகின்றனர். ஆனால் இந்த மகிழ்ச்சிக்குள் ஒரு பெரிய அபாயம் மறைந்து வருகிறது என்பதை யாரும் அறியவில்லை. அரண்மனையில் ராஜா கிருஷ்ணதேவராயர் கவலையுடன் இருந்தார். அப்போது மகாமந்திரி திமருசு வேகமாக வந்தார். மகாராஜா, என்றார் அவர், நேற்று இரவு கிருஷ்ணா நதிக்கரையில் ஒரு விசித்திரமான மனிதன் வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. அவன் ஒரு புதிய பகைவனின் அறிகுறி போல தெரிகிறான். ராஜா கேட்டார். அவனை எதிர்கொள்ள யார் முடியும்? திமருசு மெதுவாகச் சொன்னார். இந்த சவாலுக்கு ஒரே ஒருவர்தான் தகுதி பெற்றவர். அவர் தெனாலி ராமகிருஷ்ணா. ராஜா கோபமடைந்தார். அந்த பெயரை சொல்லாதே. அவர் இனி அரண்மனைக்கு தேவையில்லை. ஆனால் அரசை காப்பாற்றக்கூடியவர் அவர் ஒருவரே என்பதை அனைவரும் மனதில் அறிந்திருந்தார்கள். அதே நேரத்தில் விஜயநகரத்திற்கு வெளியே ஒரு சிறிய கிராமத்தில் தெனாலி ராமா குழந்தைகளுடன் பிட்டு விளையாடிக் கொண்டிருந்தார். நான் ஜெயித்தால்தான் வீட்டுக்குப் போவேன் என்று அவர் சிரித்துக்கொண்டே விளையாடினார். குழந்தைகள் அவரை மிகவும் நேசித்தார்கள். தெனாலி ராமா வாழ்க என்று கத்தினார்கள். ஆனால் அவரது வீட்டில் அம்மாவும் சாரதாவும் கவலையுடன் இருந்தார்கள். இன்று தீபாவளி, என்றாள் அம்மா. ராமா இல்லாமல் லட்சுமி பூஜை எப்படி செய்வது? அக்கம் பக்கத்து வீடுகளில் தீபங்கள் ஒளிர்ந்தன. ஆனால் ராமாவின் வீடு மட்டும் இருளில் இருந்தது. ஊரார் சிலர் பேசினார்கள். ஒரு காலத்தில் அரசவையின் பெருமை இன்று குழந்தைகளோடு விளையாடுகிறான். அவர்கள் சொற்கள் ராமாவின் மனதை காயப்படுத்தின. அம்மா கண்ணீருடன் கடவுளிடம் பிரார்த்தித்தாள். என் மகன் ஒரு காலத்தில் ஆகாயத்தில் பறந்தான். யாரோ அவன் இறக்கைகளை வெட்டிவிட்டார்கள். மீண்டும் அவன் உயர்ந்து பறக்க வேண்டும்.